ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹம்ப் போடக்கூடியதில் வந்து லாங் வீடியோ பார்க்கலாம், டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இது போல் 2 லைன் ட்ராப் பண்ணக்கூடியது வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் போட்டுட்டு யூ வந்து அதாவது ஸ்மால் எம் தலைகீழாக போடுற மாதிரி வந்து போடுங்க. அடுத்து 4 லைன்ஸ் இருக்கக்கூடியது எடுத்துக்கலாம். 4 லைன்ஸ் போட்டுட்டு சென்டரில் மட்டும் டபுள் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ப்ராடாக வந்து திக்காக கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஹம்ப் வந்து போடலாம். நீங்கள் ஹம்ப் போடும்போது ப்ரெஸ்ஸிங் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்ஈவனாக போயிடும். அதனால் ஒரே ஈவனாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கர்வில் வந்து இதில் வந்து ஹம்ப் பண்ண போகிறோம். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நியூ ப்ராக்டிஸ் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து ஈஸியாக வரும். அடுத்து இந்த கர்வ் போடுறதுலேயும் நம்ம டபுள் லைன் போட்டுட்டு ஹம்ப் வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி போடலாம். அதே மாதிரி பெரிய ஹம்பாகவும் போடலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், யூ வந்து போடுற மாதிரியே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அடுத்து நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் பெரிய கர்வ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் போடும்போது ஆல்ரெடி சொன்னது போல் பாக்ஸ் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரே ஈவன் ஸ்பேஸில் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த யூ வந்து எப்படி நம்ம வந்து பெண்ட் பண்ணி போடுறோன்னு சொல்லிட்டு. கோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரெஸ்ஸிங்கில் கண்ட்ரோலில் தாங்க எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டே பை டே வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் சேர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம சைடு கர்வ் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம சென்டரில் போடக்கூடிய யூ போட்டு எப்படி வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பேசிக் மெத்தடு. அப்போ தான் வந்து நம்மளால் பெண்ட் பண்ணி போட முடியும். அதே சமயம் ஹம்பெல்லாம் ஒரே ஈவனாக போட முடியும். ஃபில்லிங்கும் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஹம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கர்வெல்லாம் போடும்போது கையெடுக்காமல் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வரும், ஒரே மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோன் போடும்போது நம்மளோட கோன் வந்து பேப்பரில் உரசக்கூடாது. அடுத்து யூகோவிலே வந்து நம்ம பெண்ட் பண்ணி போடக்கூடியது இன்னொரு மெத்தடும் கூட. நம்ம ஒரு லைன்ஸ் இழுத்தாலும் சரி, ஒரு ஹம்ப் போட்டாலும் சரி, பேப்பரில் வந்து கோன் வந்து உரசிட்டு போடுற மாதிரி போட்டால் வந்து கிளியராக வராது. நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து மெஹந்தியும் போட போகிறோங்க. ஸோ சேனலை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் மெஹந்தி மேக்கிங்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து செக்குடு போட்டுட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் 4 லைன் வந்து கிராஸாக வந்து நம்ம போட்டுக்கலாங்க. செக்குடு போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம லைன் ஸ்பேஸிங் தான். லைன் ஸ்பேஸிங் மட்டும் ஒரே ஈவனாக வரணும். அதுதாங்க வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது ஹம்ப் போட்டாலுமே வந்து ஈஸியாக நீட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கறதுனால மெத்தடே மாறிடுச்சு. ஸோ அது ராங் மெத்தடு. கீழே 2 ஹம்ப் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்குது. அது வந்து ரைட் மெத்தடு. இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹம்ப் போட்டிருக்கிறோம். அடுத்து வந்து கிராஸ் லைன் சென்டரில் போட்டக்கூடிய லைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹம்ப் போட்டுக்கலாம். உங்களுக்கு யூ போடுறதுக்கு வரலனாலும் சி மெத்தடு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம நார்மலாக சி போடுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி போட்டாலும் வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சேம் செக்குடு தான். இதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் அதிகமாக விட்டு போடுறோம். அதில் 4 லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் 3 லைன் மட்டும்தாங்க போடுறோம். சென்டரில் வந்து அதே மாதிரி லைன் ஸ்பேஸிங் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 லைன் மட்டும்தாங்க போட்டிருக்கோம். பாருங்கள், இனிஷியலாக நம்ம கை எடுத்துகிட்டு போடும்போது இந்த மாதிரி ஸ்டார்டிங் டபுள் வந்து வர செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக வர மாதிரி தெரியும். ஸோ அது வந்துட்டு ராங் மெத்தடு. அடுத்தது வந்துட்டு ரைட் மெத்தடு. உங்களுக்கு இருக்கக்கூடிய லெஷர் டைமில் கண்டிப்பாக இது போல் வந்து ட்ரை பண்ணுங்கள். கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாக வந்து ஹம்ப் போட ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலாக நம்ம வந்து கோன் பிடிக்கும்போது பென்சில் பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சி போடலாம். நம்மளுடைய கை கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி கிட்ட பிடிச்சும் வந்து போடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.